ஏடிஎம்கே சார்பாக 2000 ரூபாய் கொடுப்போம், டிஎம்கே சார்பாக 1000 ரூபாய் கொடுப்போம் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுக்க போறாரா? நாங்கள் ஒரு 3000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு இறங்குவாரா, இல்லை நாங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரா சார்? அவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பேசுறதுக்கே போயிட்டு இது பண்ணிட்டு வீடு கொடுப்போம்னாங்க, அப்புறம் பைக்கு கார்லாம் சொன்னார், வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்னு சொன்னார் அப்படின்னு. இருந்தால் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, அவர் தேர்தல் அறிக்கையை தான்ப்பா வந்து முதல்லயே வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகிறதா எல்லா கட்சியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது வந்து. அதோட பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் தானே இது வந்து. ஆனால் இது எல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுற மனநிலையில இப்போ மக்களுக்கு மாறி போச்சு வந்து. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, நீங்கள் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, யாராக இருந்தாலும் சரி நாங்கள் தெளிவாக இருக்கிறோங்கன்ற மாதிரி இவங்க தரப்புல தேர்தல் அறிக்கை எனக்கு எப்படி இருக்குன்னா எப்படி இதுவாக இருக்காது. தாவேகா தரப்புல வந்து ஒரு எதிர்கால கல்வி, எதிர்கால வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பெண்கள் பாதுகாப்பு, அப்புறமா வந்து போதைப்பொருள் ஒழிப்பு, எதிர்காலத்தில் எப்படி கடைங்க இருக்குமா இருக்காதா, டாஸ்மாக் கடைகள் நாங்கள் வந்த பிறகு, அப்புறம் நாங்கள் வந்த பிறகு வேலை வாய்ப்பு எப்படி கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போ இவர் விஜய் சொன்ன மாதிரி தான் வந்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, இல்லை எல்லாரும் பட்டதாரி அப்படின்னு, அது சாத்தியமா, அதுக்கான திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப தொலைநோக்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு தொலைநோக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும்னு நான் நம்புறேன்.